நடைபெற்றிருக்கிறது. இந்த நேரத்திலே தக்கோலம் ஜனநாதன் அவர்களை பற்றி நான் குறிப்பிட்டாக வேண்டும். எந்த ஒரு பொருண்மையை கொடுத்தாலும் அதை பற்றிய செய்திகளை அறிந்து வந்து அதை பற்றி விரிவாக விளக்கமாக எளிமையாக பேசுவதில் வல்லவர் அவரு. இயல்புல அவரும் ஒரு ஆசிரியர் என்பதால மாணவர்களுக்கு புரியும் விதத்தில் சொல்வதில் வல்லவர். அந்த வகையில் அவர் ஆசிரியராக தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று இன்றைக்கு ஓய்வு பெற்று இருக்கிறார். ஓய்வு பெற்றாலும் கூட இந்த இலக்கிய துறையிலும் சமூக பணிகளிலும் தன்னை ஓய்வுக்கு உட்படுத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருப்பவர். தக்கோலம் என்ற பகுதியிலே பிறந்து இப்போது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் என்கிற ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உத்தரமேரூர் என்று சொன்னால் கோபம் வரும் அவருக்கு. உத்திரமேரூர் என்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிக நல்ல இலக்கிய பயணத்தை மேற்கொண்டிருப்பவர். பல கவிதைகள் இன்றளவும் சென்னை வானொலி நிலையத்திலும் திருச்சி வானொலி நிலையத்திலும் என்னுடைய பாடல்கள் இசைப்பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருக்கிறார். அற்புதமான ஒரு கவிதை நூலை அவர் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். அது மிக நீண்ட காலத்துக்கு முன் வெளியிட்ட நூல். பாதை வகுத்தது என்ற தலைப்பிலே ஒரு கவிதை நூலை அவர் கொடுத்திருக்கிறார். இது அவருடைய நூல். பாதை வகுத்தது என்ற தலைப்பில் பகுதி அவருடைய பின்னத்தை பகுதி. இது ஒரு மிகச்சிறந்த கவிஞரும் மிகச்சிறந்த எழுத்தாளருமாக இருந்து கொண்டிருக்கிறார். இவருடைய நூலுக்கு ஓமை கவிஞர் சுரதா ஒரு சிறப்பான அணிந்துரை கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு மிகச்சிறந்த கவிஞரும் எழுத்தாளருமாக இருக்கக்கூடிய ஐயா தக்கோலம் ஜனநாதன் அவர்கள் தன்னுடைய நேரத்தை இந்த நிகழ்வுக்காக ஒதுக்கி வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தது மிகுந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு காந்தி வணக்க பாடலை தனது இயல்பான